அந்த குடும்பத்தினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? தனக்கு அருமையானவர்களை இழந்து விட்டார்களே, நெருங்கின உறவினரை இழந்து விட்டார்களே, ஒண்ணும் மண்ணுமாய் உறவாடி கொண்டிருந்த ஒருவரை மரணம் வாரிக்கொண்டு போய்விட்டது. திரளான சொந்த கந்தங்கள் வந்து, திரளான உறவினர்கள் வந்து ஆறுதல் சொல்லுகிற பொழுது ஆறுதல் அடைஞ்சிருமா? சொல்லுவாங்க சொந்தக்காரர்கிட்ட, அவரை காப்பாத்துறதுக்கு எங்களால முடிஞ்ச எல்லாம் செஞ்சோம், என்னால முடிஞ்ச எல்லாமே செய்தேன், நிலைமை மாறலையே, எல்லாரும் எனக்கு பக்கத்துல இருந்தோம், பெருமை போகலையே, என்னால முடிஞ்ச எல்லாமே செய்தேன், நிலைமை மாறலையே, எல்லாரும் எனக்கு பக்கத்துல இருந்தோம், பெருமை போகலையே, காணல் நீராச்சே, காலம் வீணா போச்சே, எல்லாம் காணல் நீராச்சே, காலம் வீணா போச்சே, இதை யாரு கிட்ட சொல்லுவேன், எந்த நிழலுல நான் நில்லுவேன், யாரு கிட்ட சொல்லுவேன், எந்த நிழலுல நான் நில்லுவேன், எங்க ஓடி போய் யார தேடி போய், எங்க ஓடி போய் யார தேடி போய் மன ஆறுதல் நான் அடைவேன், எங்க ஓடி போய் யார தேடி போய் மன ஆறுதல் நான் அடைவேன், யாரு கிட்ட சொல்லுவேன், எந்த நிழலுல நான் நில்லுவேன், யாரு கிட்ட சொல்லுவேன், நித்தம் ஒரு கவலை நெஞ்சுக்குள்ள ஒரு நித்தம் கலங்கி அழுவேன், நித்தம் ஒரு கவலை நெஞ்சுக்குள்ள ஒரு நித்தம் கலங்கி அழுவேன், அகப்பைக்கு நான் தப்பிச்சேன், ஐயோ அடுப்போட போய் விழுந்தேன், அகப்பைக்கு நான் தப்பிச்சேன், ஐயோ அடுப்போட போய் விழுந்தேன், இதை யாரு கிட்ட சொல்லுவேன், எந்த நிழலுல நான் நில்லுவேன், எங்க ஓடி போய் யார தேடி போய் மன ஆறுதல் நான் அடைவேன், எங்க ஓடி போய் யார தேடி போய் மன ஆறுதல் நான் அடைவேன், யாரு கிட்ட சொல்லுவேன். இந்த மனநிலைதான், இந்த ஒரு மனநிலையில தான் வீட்டினர் அன்றைக்கு, தருமையான சகோதரிகள் அன்றைக்கு தங்களை தருமையான சகோதரனை நித்திரைக்கு ஒப்பு கொடுத்து, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து, திரளான யூதர்கள் வந்திருக்கிறாங்க, அநேகர் யூதர்கள் வந்திருக்கிறாங்க, ஆறுதல் சொல்லணும்ன்றதுதான் நோக்கம், ஆறுதல் இல்லை. இயேசு வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட பொழுது ஓடி ஒரு பாதத்தில் விழுந்து மார்த்தாலும் அழுதா, மரியாலும் அழுதா, மார்த்தால் ஒரு ஸ்டெப்பு மேல போய், நீ இருந்திருக்கிறனா என் சகோதரன் மறைத்திருக்கவே மாட்டான் ஆண்டவர் என்னை உடம்ப ஆரம்பித்தார். என கருமையானவர்களே, இயேசுவின் பாதத்துல உட்காராத மார்த்தாளுக்கே தெரியுது, இயேசு இருந்திருந்தால் சகோதரன் மறைத்திருக்க மாட்டான். இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்த மரியாள் அந்த வார்த்தையை சொல்லல. ஏன்னா அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் சித்தம் இல்லாம மரணம் தம்பியை தொட முடியாதுன்னு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா பாதத்துல உட்கார்ந்து நிறைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார். மரியாளுடைய வாயில் அந்த வார்த்தை வரல, நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் செத்திருக்க மாட்டான் சொல்லவே இல்லை. ஏன்னா பிரசவம் என்பது சாவை முன்குறித்த பிறகுதான் சம்பவம் நடக்கிறது. அதனால்தான் பிரசவம் சொல்றோம். பிற சவம், பிறந்தால் ஒரு நாள் சவமாகி போவது நிச்சயம், நிச்சயிக்கப்பட்டது.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு பக்குவப்பட்ட இந்த மரியாள் இந்த வார்த்தை இயேசுநாதர்கிட்ட கேட்கல. வசனம் தெரியாத ஆளு நீர் இருந்திருந்தானா. நீங்க அநேகர் நம்ம வீட்டுல இப்படி மரணங்கள் வருகிற பொழுது கிறிஸ்துவை அறியாதவர்கள், வசனத்தை அறியாதவர்கள் அந்த வார்த்தையை நம்ம கிட்ட நக்கலா கேட்பாங்க. நீங்க தான் ஆண்டவரை கும்பிடுறீங்களே, உங்க ஆண்டவர் ஏன் காப்பாத்தல? சாவுல இருந்து காப்பாத்துறது இல்ல இயேசுநாதருடைய வேலை. இஸ் நாட் டூயிங் ஏ டாக்டர் ஜாப். ஒரு ஊசி போட்டு மருந்து கொடுத்து சாம காப்பாத்துறது இயேசுநாதர் வரல. இஸ் நாட் a God to rescue the body. Why? Because the body is made out of soil. அவர் இந்த சரீரத்தை காப்பாற்ற வரல மரணத்தில் இருந்து. ஏன்னா அந்த சரீரம் மண்ணாலானது. அவர் ஆத்மாவை காக்க வந்த ரட்சகர், ஆத்ம ரட்சகர். அவர்கிட்ட வந்தாதான் ஆறுதல். அவர்கிட்ட வர ஆத்மாவுக்கு தான் ஆறுதல். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதலை கொண்டு வருகிற தேவன். ஐயோ, சீயோனுக்கு தான் ஆறுதலா? இப்ப நான் யாரு? எனக்கு ஆறுதல் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? நான் சர்ச்சுக்கே போறது இல்ல, நான் வசனம் படிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல. இயேசு எனக்கு யாருன்னே தெரியாது. ஒருவேளை எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, இந்த மாலை வேலை நீ கொஞ்சம் பேத்தட்டிக்கா கன்ஃபியூஸா இருந்தா இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன். அடுத்து அதே அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் தருகிறவர். நீங்க யாரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் வருகிற பொழுது ஆறுதல் தருகிற தெய்வம் இயேசு. நீங்க நிறைய ஆறுதல் இல்லாமல் தெரிகிறார்கள். ஏன் இந்த ஆறுதல் வேணும்? ஏன் இயேசுநாதர்கிட்ட வந்து ஆறுதல் பெற்றுக் கொள்ள வேண்டும்? அதான் கண் செத்த சாவாடு நடந்தது. போயின்ற அளவுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் கண்ணில் தண்ணி வெற்று போகும் அளவுக்கு அழுதுட்டோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு எடுத்து போய் அடக்கம் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பெருசா ஆறுதல் வரும்போது? இதுதான் உலக நம்பிக்கை. ஆனால் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து வேதத்தை வசனத்தை கேட்கிற மரியாள் போன்றவர்களுடைய அனுபவமோ கர்த்தர் உயிரோடு எழுப்புவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 94:19 வாசித்து பாருங்க. சங்கீதம் 99:19, 94:19. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நாம் கர்த்தரிடத்தில் ஆறுதலை தேட வேண்டும்? ஏன் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆறுதலை தேட வேண்டும்? இயேசுவின் பாதத்தில் ஆறுதலை தேட வேண்டும் என்றால் அந்த ஆறுதல்கள் தான் நம் ஆத்மாவை தேற்றும். உங்கள் ஆத்துமா கலங்க தேவையில்லை, நான் என்னுடன் உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் ஆத்துமா கலங்க தேவையில்லை, என்னுடன் உங்களை சேர்த்துக் கொள்வேன். உலகம் வெறுத்திடலாம், உறவும் உதறிடலாம். உலகம் வெறுத்திடலாம், உறவும் உதறிடலாம். உனக்காய் உயிர் கொடுத்தேன், எப்படி நான் மறப்பேன்? உனக்காய் உயிர் கொடுத்தேன், எப்படி நான் மறப்பேன்? உங்கள் ஆத்துமா கலங்க தேவையில்லை, நான் என்னுடன் உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் ஆத்துமா கலங்க தேவையில்லை, நான் என்னுடன் உங்களை சேர்த்துக் கொள்வேன். சந்தோஷமாயிருங்கள், தைரியமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். நானே அழைத்து செல்வேன், நாளோர் நடத்தி செல்வேன். நானே அழைத்து செல்வேன், நாளோர் நடத்தி செல்வேன். உங்கள் ஆத்துமா கலங்க தேவையில்லை, நான் என்னுடன் உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் ஆத்துமா கலங்க தேவையில்லை,
என்னுடன் உங்களை சேர்த்துக் கொள்வேன். உலகம் உதறிடலாம், உலகம் உதறிடலாம், உலகம் நிறுத்திடலாம், உலகம் உதறிடலாம். உனக்காய் உயிர் கொடுத்து எப்படி நான் மறப்பேன், உனக்காய் உயிர் கொடுத்து எப்படி நான் மறப்பேன். உங்கள் ஆத்துமா கலங்க தேவையில்லை, என்னுடன் உங்களை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நம்முடைய ஆத்துமா கலங்க தேவையில்லை. இயேசுநாதர் பிசிக்கல் டெத்தை தடுக்க இந்த பூமிக்கு வரல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் சரீரம் சாகிறதை தடுத்து நிறுத்தி அவன் மண்ணுல அப்படியே இன்னும் 200, 300, 400, 500, 1000 வாழ்ந்துகிட்டே இருக்கிறதுக்காக வரல. அவனுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்துமா இளைப்பாறுதல் அடைந்து அந்த ஆத்துமா நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அழியாமையுள்ளதா இருக்கும்படி அதுக்குதான் மீட்கும்படி இயேசு வந்தார். அதை காப்பாற்றுதான் இயேசு வந்தார். மரியாளுக்கு இந்த அறிவு இருந்தது, மரியாளுக்கு இந்த புத்தி இருந்தது, அது உரைச்சி இருந்தது. ஏன்னா அவர் இயேசுநாதரின் பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 அந்த இருதயம் பக்குவப்பட்டு இருந்தது. நம்முடைய வாழ்க்கை மண்ணுக்குரியது அல்ல, நாம் விண்ணுக்குரியவர்கள். அதனாலதான் மரியாதை இயேசுநாதரை பார்த்த உடனே அவரை பிடிச்சி சட்டையை பிடிச்சி ஒழுக்கி இனி இருந்தா என் தம்பி செத்திருக்க மாட்டான்னு கேட்கவே இல்லை. அவளுக்கு தெரியும் செத்தாலும் இவர் இருக்கிறாரு, எப்ப அந்த ஆத்மாவை எழுப்பணுமோ அப்ப எழுப்புவார். அல்லேலூயா. There is a predicted time, predetermined destination வரும்பொழுது, predetermined time வரும்பொழுது, குறிக்கப்பட்ட நேரம், குறிக்கப்பட்ட இடம், குறிக்கப்பட்ட காலம் வருகிற பொழுது கர்த்தர் தமக்குரியவர்களை எழுப்பாராம். பைபிள் சொல்லுது, நெருப்பு எவ்வளவு பேரை எரித்துக் கொண்டதோ அவ்வளவு பேரை திருப்பி கொண்டு வந்து கொடுக்குமா. தண்ணீர் எவ்வளவு பேரை முழுங்கி போட்டதோ அவ்வளவு பேரை திருப்பி கொண்டு வந்து கொடுக்குமா. மண் எவ்வளவு பேரை மண்ணோடு மண்ணாய் மட்க செய்ததோ அவ்வளவு பேரை திரும்ப கொண்டு வந்து கொடுக்குமா. அவர் கூப்பிட்டா கொண்டு வந்து கொடுக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு டவுட் இருந்தா அதே யோவான் 11ஆம் அதிகாரத்துல நாற்பத்தி வசனத்தை படிங்க. சம்பவம் நாள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். 43, 11, 43. லாசருவே வெளியே வா என்று எனக்கு அருமையானவர்கள் செத்து கல்லறை வச்சு மூடி 4 நாள் ஆயிடுச்சு. சொந்த அக்கா கட்டி பிடிச்சி சரீரத்தை புரண்டு அன்னைக்கு 4 நாளைக்கு முன்னாடி அழுதுருப்பான். ஆனா இன்னைக்கு அந்த கல்லை கொஞ்சம் தரலன்னு சொல்லும் பொழுது அதே அக்கா தான் சொல்றா, என்ன ஆகுங்க நாரம். ஆமா பிரியமானதில்லை, என்னதான் உயிர் கொள்ளும் உடம்பும் நகமும் சதியமா ஒன்னா இருந்தா கூட மரணம் வந்த பிறகு, சரீரம் செத்த பிறகு, சரீரத்தின் ஆட்டம் அடங்கின பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேப் வரத்தான் செய்யும். நம்மளை தள்ளிதான் பார்க்கும் சமுதாயம். என்னதான் கூடவே பிறந்த தம்பியா இருந்தாலும் இங்க வந்தவரை 4 நாள் ஆயிடுச்சு, மாறுமே. ஆனா ஆண்டவரு நாரோன்னு உலகத்துல இருக்கிறவங்க நம்பின, உடன் பிறந்தவர்கள் நம்பின அந்த சரீரத்தை தான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவங்க பைபிள் சொல்லுது. அக்கார்டிங் டு பிசிக்கல் ஹியூமன் பீயிங்ஸ், சரீர பிரகாரமாய் உலகத்தில் இருக்கிற இயற்கையான மனிதர்களை நோக்கி பார்த்தா லாசரு அங்க இல்ல. He was no more, he was already died. முடிஞ்சு போச்சு, அடக்கராதனை முடிஞ்சு 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா ஆவியிலே நிற்கிற தேவன் அந்த இல்லாத லாசருவை இருக்கிறவனாக காண்கிறார். அங்க யார் இருக்கிறது? லாசரு இருக்கிறாரு. பேர் சொல்லி கூப்பிடறான், லாசருவே வெளியே வா. வந்தாரா? அல்லேலூயா. சும்மா படிச்சு போயிடும்.
அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். 4 நாளைக்கு அப்புறம் அந்த பாடி எழுந்து வந்துன்னா எப்படி இருக்கும்? எங்க டேடி வந்தாரு, பையன் ஓடி கட்டி பிடிப்பானா? அம்மான்னு கத்திக்க அலையமா ஓடுவான் அம்மா கிட்ட. ஏன்? அவ்வளவு பயம் இருக்கும். மரணம் தொட்ட பிறகு இந்த சமுதாயம் அந்த சரீரத்தை எப்படி பார்க்குது தெரியுமா? பேய் பிசாசா பார்க்குது. ஒருவேளை அவங்க வீட்டுல சாவு நடந்தா என்னன்னு பாக்குறோம், சாமி ஆயிட்டாரு, தெய்வத்துக்கிட்ட சேர்த்தாரணும். ஆனா எதிர் வீட்டுல, பக்கத்து வீட்டுல, வேற வீட்டுல ஆச்சுன்னா பேயினும். அவங்க வீட்டுல சாவாயிடுச்சுன்னா அவங்க பேயா சுத்துறாங்கணும். நம்ம வீட்டுல சாவாயிடுச்சுன்னா தெய்வம் ஆயிட்டாரணும். அல்லேலூயா. டிஸ்டன்ஸ் வந்துடும் மரணம் வந்துச்சுன்னா. ஆனா எனக்கு அருமையானவர்களே, இயேசுநாதர் வந்தார்னா தான், கர்த்தராகிய இயேசு வந்தார்னா தான் அந்த மரித்த ஆத்மாவை, மரித்த பாடியை இல்ல, சரீரத்தை இல்ல, மரித்த ஆத்மாவை அவர் கூப்பிடுகிற பொழுது, அவர் கூப்பிட்டா, நான் முதல்ல சொன்னேன், மண் எவ்வளவு பேர் கொண்டது அவ்வளவு பேரையும் கொடுத்துருப்பா, நீ எடுத்துக்கோ, டேக் இட் பேக். நெருப்பு எவ்வளவு பேர் எரிச்சல் அவ்வளவு பேரையும் டேக் இட் பேக். தண்ணி எவ்வளவு பேர் முழுங்கி போட்டதோ அவ்வளவு பேர் டேக் இட் பேக் கொடுத்துரும். அவரை கூப்பிட்டாரு, அவர் ஆத்மாவை தான் கூப்பிட்டாரு, பாடியை கூப்பிடல. பாடி கூப்பிடுறது அவர் அங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மண், இந்த பூமி முழுவதும் எல்லாத்துக்கும் ஒரே மண்ணு தான். எங்க வேணா நின்று அந்த மண்ணை கூப்பிட்டு இருக்க முடியும். அவர் அந்த இடத்துக்கு போயிட்டு இவங்க எல்லாம் பார்க்கணுன்றதுக்காக இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வாங்குறாரு. இவங்க எல்லாம் நாரிடும் நம்புறாங்க. இவங்க எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, நாரிடும் நம்புறாங்க. சொல்றாரு, இல்ல, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்தில் இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்னு சொன்ன ஆண்டவர், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன ஆண்டவர் போய் அந்த ஆத்மாவை பேரிட்டு கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே அந்த கல்லறை, அந்த காற்று, அந்த மண்ணு, அந்த அட்மாஸ்பியர், அந்த நேரத்துக்கு 4 நாள்ல என்னெல்லாம் எது எடுத்துக்கிச்சோ தெரியாது. திருப்பி எல்லாம் அவசர அவசரமா கிவிங் பேக். ஐயோ கூப்பிட்டார், சொந்தக்காரர் கூப்பிட்டார், ஓனர் கூப்பிட்டார், எல்லாத்தையும் கொடுத்தாங்க. திருப்பி பேக் டு பாடி. அந்த பாடிக்குள்ளே எல்லாத்தையும், ஒருவேளை ரத்தத்தை எடுத்துருக்கலாம், சதையை எடுத்துருக்கலாம், நரம்பு எடுத்துருக்கலாம். 4 நாள்ல ஏதோ ஒன்று அழுகி இருக்கும், ஏதோ ஒன்று மெல்ட் ஆயிருக்கும், ஒழுகி இருக்கும். நம்மளுக்கு வீட்லயே பாடி 2 நாள் ஆச்சுன்னா ஸ்மெல் வருதுன்னு, ஏதோ ஒன்று டீகம்போஸ் ஆகி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இப்போ அது திருப்பி ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகுது. வேக வேகமா அந்த நாட்டத்துக்கு என்ன காரணமோ, ஒழுகுறதுக்கு என்ன காரணமோ, சதை திரும்பி வெடிச்சதுக்கு என்ன காரணமோ, எல்லாம் திருப்பி பேக் ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகுது. வேக வேகமா கியூர் ஆயிட்டு ஓனர் கூப்பிட்டாரு. ஆத்மாவை திருப்பி உள்ள வருது, பேக் டு பாடி எடுத்து வருகிறான். அல்லேலூயா. விசுவாசத்தோடு மரியாதை போல பாதத்தில் உட்கார்ந்து வார்த்தையை கேட்ட மரியாதை போல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தா நமக்கு அருமையானவர்கள். ஒருவேளை அருமையான சகோதரர் விக்டர் அவர்கள் மறித்து போயிருக்கலாம். ஒரு நாள் டெஃபினட்டா ஆண்டவர் வரப்போறார். வரும்பொழுது அவர் பேர் அப்படி சொன்ன அடுத்த செகண்ட்லயே எப்படி லாசர் எழுந்து வந்தாரோ அதே மாதிரி விக்டர் பிரதர் எழுந்து வருவார். அல்லேலூயா. அவர் கூப்பிடணும், இயேசுநாதர் கூப்பிடணும், அவ்வளவுதான் தேவை. இயேசுநாதர் கூப்பிட்டாருன்னா அடுத்த செகண்ட் வந்து நிற்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆறுதல் அந்த வீட்டாருக்கு மரியாதை மாத்தார் முதல்ல படிச்சோம் 11:19 என்ன பண்ணாங்களா, யூதரில் அநேகர் மாத்தார் மரியாதை என்பவர்களுடைய வீட்டுக்கு ஆறுதல் சொல்லும்படி வந்திருந்தாங்க. அவங்களால் ஆறுதல் கொடுக்க முடியல. அவ்வளவுதான் கன்க்ளூஷன். வந்திருந்த அநேக யூதர்களால் அந்த வீட்டுக்கு ஆறுதல் கொடுக்க முடியல. அவங்களோட உட்காந்து இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் கை போட்டு பேசியிருப்பாங்க, பரவாயில்ல, பரவாயில்ல, ஒரு நாளைக்கு எல்லாரும் சாவதான் போறோம், என்ன பண்றது, மனசை தேர்த்திக்கோ, அடுத்து பாரு, பிள்ளைங்களை பாரு, எதிர்காலத்தை பாரு, ஏதோ ஒண்ணு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய ஆறுதல் கொடுக்க முடியல. ஆனா ஒருத்தர் வந்தாரு, 4 நாள் கழிச்சு வந்தாரு. லாசர் செத்துட்டான்ற நினைப்பே போயிடுச்சு அவங்க வீட்டுல. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீங்க இன்னும் நல்லா போய் வீட்டுல பொறுமையா படிங்க லாசருடைய மரணத்தை குறித்து. இயேசுநாதர் பார்க்க வந்ததை விட லாசர் செத்து உயிரோடு இருந்த லாசரை பார்க்க வந்தவர்கள் அதிகம் என்று பைபிள் சொல்லுது. அப்போ வசனத்துக்காக ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ற ஆளா நீங்கள் நானும் இருந்தோமானால் நமக்கு ஆறுதல் வரும். அல்லேலூயா. இயேசுவின் பாதம் ஆறுதலை கொண்டு வரும், இயேசுவின் வார்த்தைகள் ஆறுதலை கொண்டு வரும். ஆனா ஊர்ல உலகத்துல கூடி நிக்கிற உறவு ஜனத்தினால ஒரு ஆறுதல் வராது. யூதர்கள் அநேகர் வந்து கூடி இருந்தோம், அன்னைக்கு அவளுக்கு ஆறுதல் கொடுக்க முடியல. அல்லேலூயா. 2வது ஆறுதல் என்ன நீங்க எடுத்து பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில்
எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாய் இருந்தான். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தான். அல்லேலூயா. அவனுக்கு ஆறுதல் வந்ததான்னு கேட்டா, அடுத்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இயேசுநாதரை பிரதிஷ்டை பண்ண தூக்கிட்டு வராங்க. அந்த குழந்தைய கையில வாங்கிட்டு, இப்பொழுது உமது அரியணை சமாதானத்தோடு போக விடுகிறீர், நாதாவது என் ஆத்துமா ஆறுதல் அடைந்து விட்டதுன்னு அவன் டிக்ளேர் பண்றான். எனக்கு அருமையானவர்களே, ஆறுதலுக்காக காத்திருந்த ஒருவனுக்கு ஆறுதல் கிடைத்தது. எதனால? அவன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவனாய் இருந்தான். அல்லேலூயா. அதாவது உங்களுக்கு ஆறுதல் வரணுமானா, யூதர்கள் கூடி இருக்கிறது இல்ல, கிறிஸ்தவர்கள் கூடி இருக்கிறது இல்ல, சபையார் உறவினர்கள் கூடி இருக்கிறது இல்ல, இயேசுநாதருடைய பாதத்துல உட்கார்ந்து வார்த்தை கேட்கணும். இரண்டாவது நமக்கு ஆறுதல் வர வேண்டுமானால், இரண்டாவது என்ன இருக்கணும்? அந்த வசனம் சொல்றது, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களா இருக்கணும். நானும் கிறிஸ்டியன் தான், என் கையிலும் பைபிள் இருக்குது, நானும் கொட்டடிப்பேன், நானும் ஞாயிற்றுக்கிழமை போய் கோயில உட்காந்துட்டு வருவேன், அது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவர்களா இருக்க வேண்டும். யார் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறாங்களோ அவர்கள் காத்திருக்கிற ஆறுதல் அவர்களுக்கு வரும். அல்லேலூயா. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட படிங்க. ஆதியாகமம் 50:21. நான் வேகமா போயிடுறேன் நேரம் கருதி. 50:21. ஆனால் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொன்னான். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களோடு பேசின வார்த்தைகளை நாம் இதில் படிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வாத்தியா முதல் நம்ம ஆறுதல் வார்த்தையை தேடணும்னா, ஒரு குடும்பத்துல ஒரு ஆறுதல் நடத்தப்படுத்துகிற சம்பவம் இதுதான். அங்க என்ன சொல்றாரு? உங்கள் தேவை நான் சந்திப்பேன். அல்லேலூயா. உங்களை நான் பராமரிப்பேன். அப்ப ஆறுதல்னா என்ன? பிரேயர் மீட்டிங் அன்னைக்கு வந்தேன், ஒரு கவர்ல போட்டு காசு கொடுத்துட்டு போனேன். என்னைக்கெல்லாம் அந்த குடும்பத்துல மீட்டிங் வைக்கிறாங்களோ அன்னைக்கெல்லாம் வருவேன், ஏதோ என்னால மட்டும் செஞ்சுட்டு போவேன். அது இல்ல, அது ஆறுதலை கொண்டு வராது. மூன்றாவதாக பைபிள் நமக்கு கற்றுத்தடுக்கிற பாடம் ஆறுதல் என்பது என்னன்னா, அவர்களை பயப்படாதிருக்க நான் பராமரிக்கிறேன். அல்லேலூயா. என்னால என்னெல்லாம் முடியுமோ நான் கொடுப்பேன். சபையாராக, ஊழியராக, உறவினராக, சகோதரனாக, சகோதரியாக. யோபு கூட நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். யோபு எல்லாத்தையும் இழந்த பிறகு, கர்த்தர் அவனோடு பேசின பிறகு, அவனோட சகோதரன் அவனை தேடி வந்து ஆளாளுக்கு வாரம் வெறும் வாயில முழம் போட்டு போல பொற்காசுகளை கொடுத்தாங்க, பணம் பொருள்களை கொடுத்தாங்க. அதனாலதான் அவன் இழந்ததோடு 2 பங்கு திரும்ப பெற்றுக் கொண்டான். அப்ப ஆறுதல் எங்க கொடுக்க முடியும்னா, நாம் அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணணும். நம்ம சப்போர்ட், நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணோம்? பராமரிப்புக்கு உதவி செய்யணும். கவலைப்படாத, கிறிஸ்துமஸ் வந்துச்சு, நியூ இயர் வந்துச்சு, குழந்தைங்களுக்கு எப்படி துணி எடுப்போம் கவலைப்படுறேன். பரவாயில்ல, ஒரு குழந்தைக்கு நான் துணி எடுத்து தரேன், ஒரு குழந்தைக்கு நான் எடுத்து தரேன், ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டமா என்னால நான் ஒரு 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு யாரெல்லாம் இந்த ஆறுதல் வரணும்னு ஆசைப்படுறோமோ அவங்கெல்லாம் அதுல பங்கெடுக்கிற பொழுதுதான் அது ஆறுதலாக மாறும். இல்லைன்னா வேடிக்கை பார்த்துட்டு போற வேலை தான். அது கூடி வந்து கும்மி அடிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுதான். நம்ம எப்படி இருக்கோம்? ஆறுதல் கூடத்துக்கு போவோம், பார்ப்போம், ரிலாக்ஸ் பண்ணிக்காங்க, மனசை தேர்த்திக்காங்க, கத்திர அவர் தான், அவர் கத்திர கொடுத்த நாள் வந்துச்சு, அவர் போயிட்டாரு, நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு என்ன இருக்குது என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா? அது இல்லையா ஆறுதல் படுத்துறது. பைபிள் நமக்கு கற்றுத் தருகிறது. மூன்றாவதாக, முதலாவது நமக்கு ஆறுதல் வர வேண்டுமானா ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரணும். இரண்டாவது நமக்கு ஆறுதல் வர வேண்டுமானால் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கணும். மூன்றாவது ஆறுதல் நம்முடைய ஃபெலோஷிப், நம்முடைய ஐக்கியம், நம்ம சபை, நம்ம உறவு, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்ம வந்து பராமரிக்கணுமா. அல்லேலூயா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதே கிடையாது. நம்ம வாய் கிழிய பேசுவோம். கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, தேன் ஒழுவ பேசி தெருக்கோடி வரையும் வழி விட்டுவா, ஆனா எச்ச கையில கூட காக்கா ஓட்ட மாட்டோம். அந்த மாதிரி இருந்துட்டோம்னா நமக்கும் உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் வித்தியாசம் இல்லை. கையில பைபிள் எடுத்த கர்த்தருடைய பரிசுத்த பிள்ளைகள், கர்த்தருடைய பாதத்தில் அமர்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். உங்கள் குடும்பத்தில், உங்கள் சபையில ஒருவர் இழந்த ஒரு குடும்பம் இருக்குதானா, அவர்களை பராமரிக்க சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஜபம் போட்டு வைக்கிற அன்னைக்கு வந்து பார்த்துட்டு கவர் 1000 ரூபாய் போட்டு 500 ரூபாய் போட்டு மொய் வச்சுட்டு போறது அல்ல.
எப்ப சான்ஸ் கிடைக்குது அப்பெல்லாம் அவங்கள பார்த்தா ஏதாவது தேவை இருக்குதா சிஸ்டர், நான் ஹெல்ப் பண்ணட்டுமா, பிரதர் ஏதாவது தேவை இருக்கா, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா. அந்த பராமரிப்பு. யோசேப்பு அப்பா செத்த உடனேயும் சகோதரர்கள்லாம் பயப்படுறாங்க, ஐயோ பட்ஜெட் இருக்குது நாடு, பொண்டாட்டி புள்ளிலாம் வச்சுக்கிட்டு என்ன ஆகும்னு தெரியலையே, இவனை வேற நம்ம இது நிறைய தீங்கு பண்ணி வச்சுட்டு ஏற்கனவே இப்ப இவன் நம்மள பழிவாங்கனாவே போதுமே பயப்படுறாங்க. ஆனா யோசேப்பு சொல்றாங்க, பயப்படாதீங்க, அவங்களையும் உங்க பிள்ளைங்களையா நான் பராமரிப்பேன். இந்த வார்த்தை கேட்ட உடனே அவர்களுக்கு ஆறுதல் பெறுகிறது. நம்ம பேசுற அன்பான வார்த்தைகள் அநேகருக்கு ஆறுதலை கொண்டு வரும் பெரியமானவர்களே. அடுத்ததாக ஆறுதல் எங்க வரும்? ரூத் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. பைபிள் கற்று தருகிற ஆறுதல் நான் சொல்றேன். I am not talking out of my experience. பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரூத் 2:13. உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருவருக்கும் நான் சமானமாக இராமல் இருந்தோம். உமது அடியாளோடு பட்சமாய் பேசினீரே. நீங்க கொஞ்சம் ஆங்கில வேதாகமத்துக்கோ அல்லது மூல பாஷையாக எபிரேய பாஷைக்கு போனீங்கன்னா அங்க என்ன சொல்லுதுன்னா, பட்சமாய் பேசினீரே அந்த வார்த்தைக்கு என்னுடைய பெருமூச்சை நீர் கேட்டீர். டீப் பிரீத். என்னுடைய பெருமூச்சை நீர் கேட்டீர் அப்படின்றா. யாருக்கிட்ட? போவாஸ் கிட்ட ரூத் சொல்றாங்க. அப்போ ஆறுதல் எப்படி வருதுன்னு சொல்லுதுன்னா, ஒருத்தங்க எனக்கு இது தேவை, நான் இந்த கஷ்டத்துல இருக்கிறேன், உங்களால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் பண்றது இல்லையா ஆறுதல். அவங்க பெருமூச்சையே கவனிக்கிறது. ஆண்டவர் பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்ட தெய்வம், நம்ம விடுகிற பெருமூச்சை அவர் கவனிக்கிறார். யூ நீட் நாட் டு ஸ்பெல் அவுட் யுவர் ரிக்வயர்மெண்ட். அவர் பாதத்துல நின்று, முழங்கால நின்று, கண்ணீரோடு நின்று அப்படியே ஒரு பெருமூச்சு விட்டாவே உன் ஆத்துமா எதுக்கு ஏங்குது, ஏன் இந்த பெருமூச்சு வருதுன்னு அறிந்து அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பெருமூச்சை கவனிக்கிறது. மூச்சு காத்து வச்சு அவங்க என்ன பேசுறாங்க. அந்த கிராமங்கள்ல எல்லாம் இருப்பாங்க பாட்டிமாங்க, உட்காந்து பேசுறப்ப ஏதாவது அப்படின்ட்டு போவாங்க. அந்த அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவம் இருக்கும். என்ன நடக்க போதோ, என்ன ஆக போதோ அப்படின்னு ஒரு பதட்டம், பயம் அதுக்கு பின்னாடி இருக்கும். அப்போ பெருமூச்சுக்கு பின்னாடி இருக்கிற காரியத்தை அறிந்து கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற ஒருவரால் தான் ஆறுதல் தர முடியும். இன்னைக்கு நம்முடைய பெருமூச்சை யார் அறிந்து கொள்வார்? பைபிள் வசனம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 102:5, என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டிக் கொள்ளுகிறது. அதே 19ஆம் வசனம், 102ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பெருமூச்சை கேட்டு ஏக்கத்தோடு வருகிற, வேதனையின் உச்சத்தில் வருகிற, வாயில வார்த்தையா சொல்ல முடியாமல் மனம் பேதலிக்கிற போது வருகிற பெருமூச்சை கூட ஒருத்தர் கேட்கிறாராம். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த பெருமூச்சை கேட்கிற பொழுது அங்கே ஆறுதல் உண்டாகிறது. இன்னைக்கு உங்க பக்கத்தில் இருக்கிற, அந்த பக்கத்துல சர்ச்சில் உட்காடுறீங்க, உறவினர் பக்கத்தில் உட்காடுறீங்க, அவங்க மூச்சு காத்த கூட நீங்க கவனிக்கணும். என்ன மாதிரியான பிரீத்திங் அவங்க இருக்காங்க. அவசரமா ஓடி உட்காராங்க, மூச்சு இறக்க ஏதோ ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க இல்லையா. என்னமாச்சு, ஏன் வேணும் இருக்கா, ஏன் இவ்வளவு மூச்சு வாங்க, என்னாச்சு விசாரிக்கிறோம். ஆனா ஏக்க பெருமூச்சு, விரக்தி உச்சத்துல வர பெருமூச்சை கூட கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமூச்சோடு கூட ரூத் இருந்த பொழுது கர்த்தர் அந்த பெருமூச்சை அறிந்தவராய். ஏன் அவளுக்கு பெருமூச்சு தெரியுமா? அவள் தலைமுறையே சாபத்தில் கிடந்தது. அவருடைய பேக் ஹிஸ்டரி போய் பார்த்தீங்கன்னா, அவர் அப்பா, அப்பாவோட அப்பா, அப்பாவோட அப்பாவோட அப்பா, அப்பாவோட 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 அப்பான்னு தலைமுறையாய் சபிக்கப்பட்ட சந்ததி. அவன் நினைச்சிருப்பா, பொண்ணுக்காக பொண்ணு பார்க்க போனவனே, யாருக்கு? எலிமெலேக்கோட பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கறவனுக்கு, ஆஹா ஆசீர்வாதமான ஒரு சந்ததிக்கு என்ன நான் வாக்குப்பட போறேன், எங்க தலைமுறையின் சாபம் முறிஞ்சிரும், நான் ஒரு ஆசீர்வாதமான இடத்துல போய் சேர்ந்துரும் போடுறதுன்னு அவ சந்தோஷப்பட்டா. அந்த சந்தோஷம் நீடிக்கவே இல்லை. அங்கேயே செத்து போயிட்டான். அவர் குழந்தை கூட பிறக்கல, செத்து போயிட்டான். துக்கத்தோடு வந்தவளுக்கு, எதிர்பார்ப்பு எல்லாம் ஃபெயிலியர் ஆகி போய் வந்தவளுக்கு
வந்த இடத்துல மிக்சர் சிந்துறதை பொறுக்கி தின்ற வாழ்க்கை. அப்படி ஒரு ஏக்க பெருமூச்சோடு இருந்தவளுக்கு தான் போவாஸ் வந்து கர்த்தர் போவாஸ் மூலமா ஆறுதல் தரார். எப்படி? அவருடைய பெருமூச்சை கூட உணர்ந்தவராய். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் அமர்வோமானால், பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருப்போமானால், கர்த்தர் நம்முடைய பெருமூச்சை கூட உணர்ந்து, நம்முடைய ஏக்கங்களை கூட உணர்ந்து நமக்கு ஆறுதல் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஆறுதல் தருவார்? வசனம் அதே ரூத் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிச்சு பாருங்க. உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும். அல்லேலூயா. எப்படி ஆறுதல் செய்வான்? அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. இப்போ ஆசீர்வாதமான சந்ததிக்கு வாக்குப்பட்டுட்டா, ஆசீர்வாதமான சந்ததியில கருத்தரிச்சுட்டா, ஒரு குழந்தை பிறந்துச்சு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆசீர்வதிக்கிறேன்னா சொல்றாங்க, உனக்கு ஆறுதல் தருவான். எப்படிமா அந்த ஆறுதல் தருவான்? அந்த பையன் வளர்ந்து முதிர் வயதுல ஆதரிப்பான். எனக்கு அருமையானவர்கள், நிறைய பேர் நல்ல வாலிப வயசுல நல்ல பருவம் இருந்து நல்ல உழைக்கிற திட்டம் இருந்து ஓடி ஓடி சம்பாதிக்கும் போது நம்மளுக்கு கூட வந்து நான் பார்த்துக்கிற பதில், நான் இருக்க பதில் சொல்லுவாங்க. கை கால் போய் ஆட்டம் குறைஞ்சி நடமாட்டம் இல்லாம முடிஞ்சு நான் முடங்குகிற பொழுது நம்ம விசாரிக்க கூட இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது. எது தெரியுமா ஆறுதல்? முதிர் வயதுல சப்போர்ட் இல்லாம நம்ம எழுந்து நிக்கணும்னு நினைப்போம், கால் ஊன்றி நிக்கணும்னு நினைப்போம். நம்ம காலுக்கே இன்னொரு கால் தேவைப்படும். அல்லேலூயா. நம்ம சொந்த காலாலே நம்மளால நிக்க முடியாது, இன்னொரு கால் தேவைப்படும். நம்ம யாராவது தாங்கி பிடிக்க மாட்டாங்க, ஒரு ஆதரவா ஒரு கோல் கிடைக்காதா? அந்த மாதிரி வயது முதிர்ந்த காலத்தில் நமக்கு ஒரு ஆதரவு வந்து பார்த்தீங்களா, அதுதான் ஆறுதல். எனக்கு முன்னாடி ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வயது முதிர்ந்த நிலைமையில கூட, ஆறுதலற்ற நிலைமையில கூட இருக்கிற ஒருவருக்கும் ஆறுதலின் கோலாய், யூதாவின் கோலாய் வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசு மெய்யாகவே இந்த நாளில் நாம் சிந்தித்தபடியே இந்த அருமையான பாஸ்டருடைய குடும்பத்துக்கு, அருமையான சகோதரர் அருள் என்ற விக்டருடைய குடும்பத்துக்கு சகல ஆறுதலின் தேவனாக இருக்கிற இயேசு, சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற இயேசு, நம் அனைவருக்கும் ஆறுதல் செய்கிற இயேசு இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆறுதல் தருவார். அப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த ஆறுதல் ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தில், இந்த நினைவு நாள் ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தில் அருமையான வீட்டாக இருக்கும், அருமையான ஊழி இருக்கும், அருமையான சபையா இருக்கும், மற்றார் உறவினர்கள் இருக்கும். இது ஒரு ஆறுதலை தரும்படியாய், உங்களுடைய ஆறுதலினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய், உங்களுடைய சமாதானத்தினால் பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய பாதத்தில் அமர்ந்தா ஆறுதல்னு பார்த்தோமே. ஓ, உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தா ஆறுதல் வேதம் சொல்லுகிறது. ஒருவரை ஒருவர் பராமரிக்கிற பொழுது ஆறுதல், ஒருவரை ஒருவர் விசாரிக்கிற பொழுது ஆறுதல், பெருமூச்சை கூட உணர்ந்து விசாரிக்கிற பொழுது, உதவி செய்கிற பொழுது ஆறுதல். முதிர்ந்த காலத்தில், வயது முதிர்ந்த காலத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு தேவையானது செய்வது ஒரு ஆறுதல் பைபிள் சொல்லுது. இந்த அத்தனை விதமான ஆறுதல் அந்த அருமையான குடும்பத்தாருக்கு கிடைக்க, இந்த அருமையான சகோதரர் ஆண்டவரை விட்டு போயிருக்கிற குடும்பத்தாருக்கு கிடைக்க, ஆண்டவர் அருமையான பாஸ்டர் ஜோசப் சரவணன் அவர்களுக்கு கிடைக்க, இது நிமித்தம் ஆண்டவரை கண்ணீரோடு ஆண்டவரை நினைவுகளோடு நிற்கிறேன் அனைத்து குடும்பத்தினருக்கும் இந்த நாளிலே கிடைக்க கர்த்தராகிய தெய்வம் தயவு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தெய்வம் தயவு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் ஆறுதல், ஆறுதல் பிள்ளைகள் ஆற்றட்டும். பெருமூச்சை கேட்கிற தேவன், பெருமூச்சை கூட உணர்கிற தேவன், பெருமூச்சிலிருந்து வருகிற இயக்கத்தை அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வீட்டாருக்கு, இன்றைக்கு இந்த சார்ந்தவரையான ஊழியருக்கு, இந்த குடும்பத்துக்கு உங்களுடைய தெய்வீக ஆறுதலை கற்றுக் கொடுத்து சமாதானத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தெய்வமே
மயில் ராஜ் மார்க்கூஸ் அவர்கள் ஜெபிக்க முடியுமா? சோதரிக்கிறோம், அப்பாவை சிந்திக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலோடு பேசிய வார்த்தைகளை சோதரிக்கிறோம். ஆறுதல் தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா சோதரிக்கிறோம். அப்பா, தகவல் சோதர கூட்டத்தை தகப்பனே நீர் அவன் நாட்டை வைத்திருக்கிற அவன் சரவண ஜோசப்புக்காய் சோதரிக்கிறோம். தன் சகோதரர் இருந்து ஒரு விடம் கழிவு தகப்பனை நாளில் ராஜாம் அவன் ஆற்றி பேசி ஒரு விடத்தை அவன் கடந்து வருவதை திரும்பி பாடிக்காய் சோதரிக்கிறோம். இழப்பை ஆமை தகப்பனை ராஜா அவை யாராலும் சொல்ல முடியாது தகப்பனே. ஆனால் அந்த ஒரு வருஷம் தகப்பனை தன் சகோதரர் இழந்த அந்த சகோதரர் ஒரு வருஷத்திலே தகப்பனை ஆறுதல் அடைந்து சமாதானத்தோடு தனது ஊழியர்களை செய்வதற்கு களப்படுத்தி ஆறுதல் படுத்தி இந்த நாளில் வைத்து இந்த நாளில் ஒரு வருஷம் கடந்து வரும் அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை இந்த உலகத்திலே அமேன் அந்த விக்டரை கொண்டு வந்து நீர் தகப்பனை வைத்து இது அமேன் கடந்த வருஷத்தில் எடுத்துக்கொண்டு ஆனாலும் தகப்பனை நிச்சயமாக நான் ஒரு நாள் இல்லைனால் ஒரு நாள் கண்டிப்பாக தகப்பனே ஆமை நாங்கள் பார்ப்போம் என்ற விசுவாசத்தோடு தகப்பனை நாங்கள் ஆமை இருக்கிறோம் தகப்பனை. ஆமை இந்த நாளில் சொன்னப்பட்ட செய்திப்படி தகப்பனை ஆமை லாசரு மரித்து உயிர்த்தெழுந்தது போல ஒரு நாள் கண்டிப்பாய் தகப்பன் ஒரு வருகைகளை நாங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாய் தகப்பனை ஆமை லாசரை அவருடைய அவர் குடும்பங்கள் பார்த்தது போல் நாங்களும் ஒரு நாள் நாம நிச்சயத்தில் அவரை பார்ப்போம் நிச்சயத்தோடு நாங்கள் ஆர்வம் அடைகிறோம் தகப்பனே. நாளைகளோடு பேசிய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் தகப்பனை அவை பராமரிக்கலாயும் பட்சமாய் பேசலாயும் முதிர்வர்களை ஆதரப்படுத்தலாயும் தகப்பன் நாங்கள் ஆதரவுக்கு அவன் உரிய பாத்திரங்களாய் காணப்படும்படிக்கு தகவல் நீர் எங்களை தெரிந்து கொள்ளப்படியாது அநேகருக்கு ஆதரவு சொல்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறபடியால் நாங்கள் ஆட்சி பேசுவலாய் இருக்கிறபடியா தகப்பனே அவன் நீர் எங்களோடு பேசிய வார்த்தைக்காய் சோதரிக்கிறோம். அந்த குடும்பத்தையும் வந்திருக்கிற உறவினரும் வந்திருக்கிற ஒவ்வொரு தகப்பனை சமாதானத்தை தேவன் நாம இன்னும் ஆதரப்படுத்தி இன்னும் ஓடக்கூடிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறபடியா தொடர்ந்து ஓடக்கூடிய கிருபையும் பலனி ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய அவை காரியத்தை வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை புதிய கனமகிமைக்கு செலுத்துகிறோம். நம்முடைய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்லா கவனிங்கள். கடந்த ஆண்டில் நாங்கள் கிறிஸ்மஸ் பண்ணேன் வரும்போது ஒரு சமையல் பண்ணிட்டு இருந்தேன். கிறிஸ்மஸை போட்டுட்டு அழகாக சமையல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஊழியத்துக்கு அவர் உதவியாக இருக்கிறதை பார்க்க முடிந்தது. வேலை அந்த கட்டடம் கட்டும்போது அந்த கட்ட வேலைகளில் தன்னுடைய சகோதரன் ஜோசப் அவர்களோடு நல்ல வேலை செய்தார். இரவு பகல் வேலை செய்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் திருமணம் பண்ணலை. ஸ்தோத்திரம். அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய சகோதரன் ஜோசப் அவர்களோடு இருந்தார். இதற்கு மகிமை அது பெரிய விஷயம். நல்ல ஒரு காரியம். மேலே தான் ஒரு வீடு இருந்துச்சு. அங்கே தான் ஒரு வீடு அங்கே தான் இருந்தார், குடியிருந்தார், அங்கே தான் படுத்திருந்தார். அவர் யோசித்தார், இந்த பையன் சின்ன வீட்டில் ஜெபம் நடத்துகிறான், நான் இருந்தால் மேலே வீடு கட்ட மாட்டான், நான் தேச போராட்டு அவர் முடிவு பண்ணி இந்த தீர்மானத்துக்கு வந்து அவர் ஆண்டவர்கிட்ட பேசினாங்க. இப்போ பாருங்க, அவர் இல்லை. ஆனால் அவர் நினைச்ச அந்த காரியம் மேலே தேவனுடைய வீடு கட்டுவதற்கான வேலைகள் நடக்கிறது. நன்மை இழந்து தேவாலயத்தில் அவர் ஒரே உதவி செய்த அந்த அன்பின் நினைவை பார்க்கும்போது மனம் அவர் சென்றாரோ படிக்கலையோ அவர் எந்த அனுபவத்தில் இருக்கிறாரோ தெரியாது. ஆனால் அவர் இருந்த பெரிய காரியம் அந்த சபை கட்டப்படணும். அவர் மனசார அந்த வேலைலாம் செய்தார். கட்டி முடித்தாங்க. ஸ்தோத்திரத்துக்கு மேலே வரைக்கும் கட்டிட்டாங்க. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து சபைகளை கட்டினது போல அவருடைய ஆத்துமாக்கள் அவருடைய பூமியில் உள்ள ஆத்துமாக்களை மீட்டெடுத்தது போல அவர் இந்த இடத்துல ஆலயம் கட்டுவதற்கு எவ்வளவாய் உதவி செய்திருக்கிறார் என்பதை நாம் கவனித்து சிந்தித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் விசேஷமாக அவருடைய இறப்பு நிமித்தம் அவருடைய பிரிவு நிமித்தம் பிரதாம் பொற்காலெல்லாம் அநேக நாட்கள் சாப்பிடாம தன்னுடைய அவரை நினைத்து அவர்கள் வருத்தப்பட்டது உண்டு.
நேற்று பார்க்கும்போது தான் பிள்ளை ரொம்ப பெரியப்பாவை நினைக்கிறாங்க, அப்பாவை நினைக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் வந்து போயிருக்கிறோம். உரிமையாக வருவார் சொல்வார், பிரகாம் எனக்கு சாப்பாடு கொடுக்குறா முன்னாள் அப்படின்னு சொல்லுவார். அப்படி வாங்கி சாப்பிட்டு இந்த குடும்பத்தில் ஒருவராக இருந்து இந்த சபை வேலைகளில் உதவியாக இருந்து இன்னொன்று இருந்தது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அவரிடத்தில் நல்லதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நல்லது? அவர் அந்த ஊழியத்தில் ஈடுபட்டு செயல்பட்டு தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து அவர் செய்த காரியங்களை நாமும் ஆண்டவருடைய ஊழியத்தில் ஈடுபட்டு செயல்படணுங்கிறத அந்த எண்ணத்தை நமக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். என்ன ஒரு காரியம்னாலும் பெகாம் சின்ன பையன் ஆனால் அவனுக்கு ஈக்குவலாக நான் நண்பட்டான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஈக்குவலாக அவனுக்கு சரிசமமாக அவன் இங்கே அவர் இங்கே செயல்பட்டதை இங்கே நான் பார்க்க முடியும். நல்ல அவருக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்களை நாம் ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நாம் பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். தேவன் தொடர்ந்து பாஸ்டர் அருமையான ஜோசப் சரவணன் அவர்களுக்கு ஆறுதல் செய்வாராக. சுஷன் அவர்களுக்கு தோற்காலுக்கு டேவிட் அவர்களுக்கு பெகாம் அவர்களுக்கு ஆறுதல் செய்வாராக. அவருடைய உடன் சகோதரிகள் 4 பேர் தானே, 4 பேர் நண்பர்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஆறுதல் செய்வாராக. பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்வாராக. வந்த நமக்கு கூட ஒரு நல்ல அருமையான உபதேசம், ரொம்ப சிறப்பான உபதேசம். இந்த உபதேசத்தை நான் வேறு ஒரு கோணத்தில் தான் சிந்தித்தேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல உபதேசம், சிறந்த தேவ மனிதர் பண்டிதர் அவர் நம் மூலமாக இன்னைக்கு பேசினது ரொம்ப சந்தோஷம். பல முறை நான் யோசித்திருக்கிறேன், ஐயாவை கூப்பிட்டு ஒரு முறை கூட பயன்படுத்த முடியலையேன்னு யோசித்திருக்கிறேன். நம்ம கூட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 10 கூட்டங்களுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் இன்றைய தினத்தில் ஆண்டவர் சரியான நேரத்தில் தேவன் பேசினார். கரங்களை தட்டி எல்லா காலத்திலும் நம்மோடு பேசுகிறார். கடைசியாக ஒரு 3 நிமிடம் தன்னுடைய உடன்பிறப்பு சகோதரி அவர்கள் சில சாட்சி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சாட்சியாக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். எனக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகுது. ஆனால் என்னை வாய் கூசாமல் அடிக்கடி மச்சான் மச்சான் மச்சான்னு மாமா என்னை கூப்பிடுவார். ஆனால் எனக்கு ஏதாவது இல்லைன்னு கேட்பேன். அப்போ சொல்லுவார், அவரால் முடியாது. நான் மச்சான் நான் இருக்கிறேன் மச்சான், நீ ஏன் கவலைப்படுற, நீ என்ன வேலை சொல்லு, நான் செய்கிறேன், நான் வீட்டுக்கு வரேன் மச்சான், நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். அந்த ஆறுதலான வார்த்தை எனக்கு ரொம்ப கேட்கு. ஆனால் ஒரு சில நேரத்தில் நான் வீட்டுக்கு வருவேங்க, ஆனால் என்னை பார்த்துட்டாருன்னா விடவே மாட்டார். எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆகாரம் செஞ்சு கொடுக்கணும், இல்லைன்னா அம்மாவை திட்டுவார், என்ன செஞ்சு போட்டேன், என் மச்சான் வந்துக்கிறாரு என்ன செஞ்சார், ஏன்னு செஞ்சேன்னு அவங்க திட்டுவார். அவங்க வயசானவங்க முடியாது. ஆனாலும் அவருக்குள்ள இருந்த பிரியம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாமா அவ்வளோ ஆசைப்படுறாரு, ஆனால் நம்மளால் செய்ய முடியல அவருக்கு. இருந்தாலும் அவருடைய வார்த்தை நம்மளை ரொம்ப தேர்க்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி என் மனைவியும் பிள்ளையும் அன்பாக நேசிப்பார். நான் என்னை எங்கே பார்த்தாலும் சரி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னா உடனே வீட்டாண்ட வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு அன்புள்ள மாமா எனக்கு இருந்தார். ஆனால் இப்போது கடைசியாக போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்னை பாப்பாரு விசாரிப்பார். அவர் போயிட்டு படுத்துக்கு மச்சான் பார்த்து இருந்துட்டு காலையில் போகும்போது என்னென்ன சொல்லிட்டு போடுவார். ஆனால் போன வருடம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் சர்ச்சைக்கு போயிட்டு ஆராதனை முடிச்சுட்டு எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் வந்தோம். இங்கே நைட்டு வரும்போது அவர் சாப்பிட்டு எங்கேயோ வெளியில் போயிட்டு இருந்தார். நாங்கள் வந்தோன்னு சொன்ன உடனே வந்துட்டு எங்கள் கூடவே உட்காந்து சாப்பிட்டு 15 வருஷத்துக்கு கூட இருந்த அவர் என்னோட கூட படுத்ததே கிடையாது. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் என் கூட பக்கத்துலேயே படுத்து ஒரே பேச்சுக்குலேயும் மூடி 2 பேரும் நாங்கள் தூங்கினோம்.
என்னால் மறக்க முடியல. அந்த 5 நாள் 4 நாள் கழிச்சு தான் அவர் கத்தரைக்குள்ள நிறுத்தல் அடைந்தார். இது ரொம்ப ஆறுதலாக இருந்தார். ஆனாலும் கர்த்தர் சித்தத்தின்படி நிறைவேறிச்சு. துன்பம் துயரும் உன்னை சோர்வுக்குள்ளாக்கியதோ, துன்பம் துயரும் உன்னை சோர்வுக்குள்ளாக்கியதோ, கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, கர்த்தரும் அடைக்கலும் மகனே, கர்த்தரும் அடைக்கலும். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார், அவர் உன்னைத்தான் அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் கைக்கொண்டார்கள். ஆமென். நல்ல அருமையான சாட்சி. இதை விட சிறப்பாக ஒரு நல்ல சாட்சி அவரை பற்றி நம்மளால் சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். அவர் இருக்கும்போது அவரை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியல. அவர் தேவனிடத்தில் சென்ற பின்பு நல்ல மனுஷனாக இருந்திருக்கிறாரே, உலாகி இருக்கிறாரே, அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் இன்னும் அதிகமாக அன்பு பாராட்டி இருக்கலாமோ, அவர்கிட்ட உட்கார்ந்து பேசியிருக்கலாமோ அப்படின்ட்டு நமக்கு நினைக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அந்த கடைசி கால இடையுதிவு காலம் உண்டு. ஆனாலும் பிரிவு என்பது ஒரு கஷ்டமான விஷயம். இதிலே நம்ம பார்க்கிறோம். சீக்கிரம் அதை எல்லாத்தையும் நீக்கி மீண்டும் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக ஆண்டலாம் நடத்துவதற்கு எல்லாரும் சொந்தரிக்கலாம். பரலோக பிதாவே, உங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளில் உடைய ஊழியர்களாகி நாங்கள் வந்திருக்கிறோம். அருமையான ஜோசப் சரவணன் அவர்களையும் அவர் சகோதரிகளையும் பிள்ளைகளையும் ஆண்டவரை இந்த நாட்களை விசாரித்து ஆறுதல் சொல்லவும், ஆதரவாய் பேசும் வேத வசனத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆறுதல் தருவாரின்னு சொல்லவும் இந்த நாட்களில் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர். இந்த நினைவு நாளை நாங்கள் அவர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் நன்மை செய்தது போல அவரும் இந்த சபைக்கு, இந்த குடும்பத்துக்கு அவர் திருமணமே செய்து கொள்ளாமல் ஆண்டவரை நன்மை செய்திருக்கிறார். இது யாருமே செய்ய முடியாத ஒரு விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. நன்றி அப்பா. நாட்களில் டாக்டர் ரூபனையா அவர்களும், மணிராஜையா அவர்களும், முத்தரையா அவர்களும், சுலாமா அவர்களும் அடிமையும் ோடு இந்த ஆறுதல் கூட்டத்தினை கலந்து கொண்டு உண்மை மகிமைப்படுத்த இதை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து குடும்பத்தாரை வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி, ஆறுதலினாலும் அன்பினாலும் சமாதானத்தினாலும் நடத்தினாலும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தமானவரே சோதரி. நாத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய சுத்தாவியானுடைய சிநேகம், ஆறுதல், சமாதானம் அனைவரோடு இன்றும் உலகத்திற்கெல்லாம் பரிசுத்தவான்களோடு விசேஷமாக சரவணனையும் கூடிய குடும்பத்தார் உறவுகள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா.